வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்னைக்கு டீலக்ஸ் ரூம்ல சபரி, ரம்யா, ஜோ அண்ட் எஃப்ஜே, ஆதிரி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சபரிட்ட வந்து ரம்யா சொல்லுவாங்க, நான் மட்டும் உன் தங்கச்சி அவன் வீட்டில் வந்து இருந்தேன்னு வச்சுக்குவேன், உனக்கு வர ஒய்ஃப் வந்து வச்சு செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு வந்து ரம்யா ஜோ சொல்லுவாங்க. உடனே ஆதிரை வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்யா ஜோ வந்து எஃப்ஜேட்ட சொல்லுவாங்க, ஆதிரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வரவே தேவையில்லை அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு வந்து எஃப்ஜேவை சொல்லுவாங்க ரம்யா ஜோ. உடனே எஃப்ஜே வந்து எதையுமே திங்க் பண்ணவே இல்லை, உடனே இமீடியட்டா சொல்லிடுவாப்ல, ஆதிரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் வீட்டுக்கே தேவையில்லை, எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து எஃப்ஜே சொல்லிடுவாரு. உடனே ஆதிரை சொல்லுவாங்க, ஆதிரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தானே அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ஆதிரை வரக்கூடாதுன்னு சொல்லலையில அப்படின்னு வந்து ஆதிரை வந்து சொல்லுவாங்க. உடனே ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ சொல்லுவாங்க, சபரிக்கு வந்து ஆள் இருக்கு, பார்வதி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சபரி வந்து, அப்படி சொல்லாத, பார்வதியும் என்னை வச்சு பேசாத, எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு. நேத்து வந்து அந்த விஜே த்ரூ வந்துடும் போது விஜே ரெண்டு பேரும் ஒண்ணா பண்ணீங்கல்ல, ஓ அப்போ மட்டும் இன்னும் ஜாலியாக இருந்துச்சு, இப்போ நான் சொல்லும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ உடனே ரம்யா ஜோ சொல்லுவாங்க, எனக்கு தான் ஆள் இல்லை, மித்த எல்லாருக்குமே ஆள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ரம்யா ஜோ மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுக்கு வேற யாருமே முடியாதுங்க அந்த பிக் பாஸ் ஹவுஸில் அப்படின்னு என்னோட கருத்து. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.